ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால் இது மாதிரி நீ தான் நினச்சிட்டு இருக்க, நான் 1 வருஷம் ஆகும் 2 வருஷம் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ வேணால் பாரு, இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளேயே உனக்கு என்கேஜ்மெண்ட்டு முடிவு பண்ணுறாங்களா என்னென்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னால், நான் அதுக்கு சொன்னேன், இது மாதிரிலாம் சொல்லி நீ பயமுறுத்தினா நான் பயந்துருவேன்னு நினச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அன்றைக்கி கிளம்பி போயிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கெலாம் வந்தோடனே அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு வராங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கும் இப்படி அம்மா சொன்னதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்னம்மா நேற்று தானேம்மா புரோக்கர்கிட்ட கொடுத்தோம், அதுக்குள்ளே நாளைக்கு பார்க்க வர்றாங்கங்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா நாளைக்கு நாள் நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ தான் ஃபோன் பண்ணார், ஒரு 5 மணிக்கு தான் ஃபோன் பண்ணார். நீ ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேம்மா. ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னோடனே, நீ தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு அப்புறம் என்ன மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தேன்னு. இல்லைம்மா இப்போ பார்க்க ஆரம்பித்தே 2-3 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீடெலாம் பார்க்க வராங்கன்னு சொல்கிறியம்மா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைம்மா. ஒரு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா வருவாங்க தான், பிடிச்சிருக்கா என்னன்ட்டு நம்மளுக்கும் பிடிக்கணும். மாப்பிள்ளை வரட்டும். மாப்பிள்ளை வந்தோடனே பேங்க்கில் வேலை பார்க்குறாரு அவர். நான் ஓரளவு அந்த 3த்துலேயுமே ஓரளவு நம்ம பொண்ணு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறேன்னு சொல்கிறவங்கள மட்டும்தான் நான் இது பண்ணேன். அதனால் அவங்க பேங்க்கில் வேலை பார்க்குறதுனால மாதம் ஒரு 70,000 சம்பாதிக்கிறாரு. வீடு எல்லாமே இருக்குது. பையனும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கார். நாளைக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒன்று பிடிச்சிருக்கு, ஃபோட்டோலாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, நாங்கள் பார்க்க வர்றோம். அவங்களும் வேலை பார்க்குற மாதிரி பொண்ணாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பையன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பையனா. அதனால் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவங்க அப்பா இந்த பெங்களூரில் வேலை பார்க்குறாராம், இன்னுமே வேலை பார்க்குறாரா. இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அதனால் அது வரைக்கும் அவங்க பெங்களூரில் தான் இருப்பாங்க. பொண்ணு சிங்கப்பூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அதனால் இது பண்ண முடியாதுமா அப்படிங்கிறவங்க சொன்னோன்னே, நீங்களும் அவங்க மட்டும்தான் இருக்கணும், வீடெல்லாம் இருக்குது, என்ன உனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. எனக்கு இது ஓரளவு நல்ல இடமா தோணுன வாசி தான் நான் புரோக்கர்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு அவங்களே பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மளும் அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் அக்செப்ட் பண்ணாதமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வர சொல்லிட்டேன். வர சொன்னதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுரு, காலையிலே 10 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி திடீர்னு வர்றாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசே இதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் நம்ம சரியாக ஒரு இது பண்ணியிருந்தாலும் அதை நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை கொண்டுட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்காது. இப்போ திடீர்னு கல்யாணம் அப்படி இப்படின்னோடனே நான் கொஞ்சம் மனசுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் குழப்பமும் இருந்துச்சு. அதே நேரத்தில் இது என்ன சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை போட்டு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் எனக்கு கொஞ்சம் பயத்தில் நைட்டு தூக்கமே இல்லை. ஆனால் அம்மா என்னை 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. ஏன்னா நீ பயத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் தூங்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கே எழுப்பி விட்டு, அதுக்கப்புறம் பியூட்டி பார்லரில் இருந்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அக்காலாம் 6 மணிக்கே வந்துட்டாங்க. அவங்க ஃபேஷியலு அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு மேக்கப் இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஃபேஷியல் இதெல்லாம் நான் அம்மா கிட்டே கேட்டேன், ஏம்மா இதுக்கெல்லாம் பியூட்டி பார்லர்லேருந்து வர சொன்னேன் அப்படின்னு. நீ செல்ஃபாக உன்னை எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை, இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் பாரு, நீ ஆஃபீஸ் உண்டு வேலை உண்டு, அதுதான் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறியா, அதாச்சும் கொஞ்சம் பார்க்குறதுக்குனாச்சும் வர்றவங்களுக்கு நீட்டாக தெரியணும் இல்லையா, வர்றவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குது, இவ்வளோ சம்பாதிக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ஓகேம்மா, மற்றபடி ஒரு செல்ஃப் ஹேருங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, வர்றவங்க அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இப்போ உள்ள இதில். அதனால தான் நான் உன்கிட்டலாம் கேட்கல, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் இவங்க, நல்லா பியூட்டி பார்லரில் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணுறது எல்லாமே அவங்க எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்தை 1.5 மணி நேரமாக எனக்கு எல்லாமே ஃபேஷியலு இதெல்லாம் த்ரெட்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் சரியான ஒரு இதில் இது பண்ணாலும் அதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை நம்ம ஒரு விஷயத்த செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை சரியான ஒரு இதுக்கு கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, அம்மாக்கிட்ட சரிம்மா உங்கள் விஷயத்துக்கு நான் முடிவு எடுக்கிறேன்,
ஆனால் எனக்கு நீங்கள் ஒன்று தான் செய்யணும், மாப்பிள்ளை வீடு. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு நானும் ஒரு பேசி பழகுறதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 மந்த்னாச்சும் எனக்கு கல்யாணம் லேட்டாக வைங்க, அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னோன்னா, அதை நான் பார்த்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எங்கள் விருப்பத்துக்கு இந்த அளவுக்கு இறங்கி வர்றப்போ நானும் உங்கள் விருப்பத்துக்கு ஓரளவு செய்யணும் தானே, அது எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை இதை பற்றி நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, கல்யாணம் இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மாப்பிள்ளை வீடெல்லாம் பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.